கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு சில தினங்களில் இறைவனின் அருள் நிறைந்த துல்ஹஜ் மாதத்தை நாமெல்லாம் அடைய இருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதம் என்பது நமக்கு ஏராளமான நன்மைகளையும் பல்வேறு விதமான கூலிகளையும் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தை பற்றி சொல்கிறார்கள். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்பது ஏனைய நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை விட அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்தது, உயர்ந்தது, விருப்பத்திற்குரியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வலா ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒருவர் போர் செய்கிறாரே அதை விடவுமா, ஜிஹாதை விடவுமா சிறந்தது என்று கேட்கிறார். அப்ப ரசூலா ஆமாம், அதை விட சிறந்ததுதான் என்று சொல்லிவிட்டு அடுத்து ரசூலா பேசுறாங்க, ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய செல்வத்தாலும் தன்னுடைய உடலாலும் போரிட்டு திரும்ப வராத நிலைமையிலே அந்த போர்க்களத்திலே இறந்து விடுவாரையானால் அவருடைய கூலியை இது அடையாது. அப்படின்னா ஒருவர் போர்க்களத்தில் போய் கலந்துகிட்டு திரும்ப வந்துட்டாலும் அல்லது அவருக்கு வெற்றி பொருளாக கனிமத்து கிடைத்து விட்டாலும் அதை விட இந்த துல்ஹஜ் மாதத்தில் நீங்க செய்யக்கூடிய அமல் மேல வந்துடும் அர்த்தம். அப்ப இறைவனுடைய மிகப்பெரிய அருள் நிறைந்த மாதம் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள். எப்படி ரமலான் மாதத்தினுடைய அந்த கடைசி 10 நாட்கள் அமல்களை அதிகரிக்க நாம ஆர்வப்படுவோமோ, ஆசைப்படுவோமோ, அதுபோல இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் நம்மால் இயன்ற அளவுக்கு அதிகமான அமல்களை செய்வதற்கான ஒரு சூழலை, அந்த மனநிலையை முதல்ல நம்ம வச்சுக்கணும். இந்த 10 நாளை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தணும், நல்ல அமல்களை செய்யணும், தொழுகைகளில் கவனத்தோடு இருக்கணும், ஜமாத்தோட தொழுகையை நிறைவேற்றணும், முன்பின் சுன்னத்துகளை நிறைவேற்றணும், நம்மால இயன்ற தர்மங்களை செய்யணும் என்கிற மாதிரியான மனநிலையை முதலிலே வளர்த்து கொள்ள வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் கேட்கப்பட்டது, சுவைல நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் சௌமி யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளில் துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாளில் ஹாஜிகள் அங்கு அரஃபா திடல் இருப்பாங்க. அப்போ உலக முஸ்லிம்கள் எல்லாம் அவர்கள் பிறை பார்த்த அடிப்படையிலே அந்த அரஃபாவுடைய நோன்பு நோக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்படுகிறது, அதற்கு என்ன நன்மை என்று. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், யூ கஃபீரு சனத்த மால்தியா வல் பாக்கியா, அது ஒரு வருடம் அவர் செய்த அமல்களுக்கான, அவர் செய்த தீமைகளுக்கான பாவ மன்னிப்பாக, முந்தைய ஒரு வருடமும் பிந்தைய ஒரு வருடத்திற்கான பாவ மன்னிப்பாக அது அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னார். அப்ப இந்த அளவுக்கு பாக்கியம் நிறைந்த, கூலி நிறைந்த இந்த மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அதற்கு முன்பாகவே அதை நாம் நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற திட்டமிடலோடு, அந்த புரிதலோடு அதை எதிர்நோக்கி அதில் ஏராளமான நன்மைகளை நாம் செய்ய எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.